அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில நம்ம எல்லாம் சேர்ந்து நின்று அதிகாரம் பண்ணுவோம். அதுக்கே ஒரு ஆளும் வரலைன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு அரசியல் தெரிந்தவர்கள் வாழக்கூடிய பூமி. ஆனால் விஜய் அவர்கள் வந்துட்டு 4 முனையாக இருக்கட்டும், மும்முனையாக இருக்கட்டும், நான் மக்கள் கூட கூட்டணி, அடுத்த முதல்வர் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இது என்ன மாதிரி ஒரு இது? போனியாலடா தம்பி. போனியாலன்னா என்ன? வியாபாரம் வேகலை, வியாபாரம் ஆகலை. இவரும் சொல்லி பார்த்தாரு, ஆட்சியில் பங்குன்னே சொல்லி பார்த்தாரு. இங்க இருக்கிற கட்சிகளுக்கு தெரியும், நீ போட்டி தேர்வே எழுதல, நீ போட்டியிலே நிக்கல, இது வரைக்கும் களத்துல நீ யாருன்றது நிரூபிக்கவே இல்லை. ஸோ அண்ணனுக்கு நம்ம சொல்ற சிறந்த அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு அரசியல் வராது, சினிமாவுக்கு போங்க, நாங்களாவது வந்து கைதட்டிட்டு வருவோம். அதிமுக பாஜக கூட்டணி வந்து காலப்போக்கில் விஜயை சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. விஜயை ஒதுக்கி விட்டு எலெக்ஷன் வர வர திமுக அதிமுகன்ற ஒரு இதுதான் இருக்குமா? மற்ற கட்சிகள் எதுவும் இருக்காத முன்னாடி? ஏங்க வரணும், நல்லதுதான். ஒரு ஜனநாயகமா ஒரு கட்சி ஒழுங்கா இருக்கணும்னா எதிர்கட்சிகள் வலுவா இருக்கணும். எதிர்கட்சிகளா வர்றவங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன லெட்டர் பேட் கட்சியா மாறி சுருங்கி அடையாளம் இல்லாம போயிடுறாங்க. வச்சு பொழந்தாங்க பாருங்க. ஏங்க நானும் எதிர்பார்க்கல. இல்ல கூட்டணி, நான் இங்கே திமுக கூட்டணி, பாஜக மற்றும் பேரு அதிமுக பேரே விட்டுட்டாரு. பாஜக பெருசா பாக்குறாரு. அதுதான் பாஜகவே உனக்கு பெரிய கட்சியா தெரியுது. தமிழ்நாட்டை பழி வாங்கிக்கிட்டு இருக்கிற பாஜக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை சிதைக்கிற பாஜக, உன்னையும் என்னையும் வேலை இல்லாதவனா, கல்வி இல்லாதவனா தெருவில் நிறுத்தணும்ன்ற கனவு காண்ற பாஜக உனக்கு பெரிய ஆளா தெரியும். இல்லை, இவர் அதிமுக அடிக்கிறதுக்கான காரணம் அதிமுக நிர்வாகிகள் நம்ம பக்கம் தரலாம், அடுத்து அதிமுக உருவாயிடலாம். அந்த சந்திரமுகி மாதிரி சந்திரமுகியா நின்னா, சந்திரமுகியா நடந்தா, அப்புறம் சந்திரமுகியா மாறிட்டான்ற மாதிரி அதிமுக உருவாயிடலான்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதிமுகவுடைய தலைவர்களை நீ அடிக்காம இப்ப இருக்கிற எடப்பாடி அடிச்சிருந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க. எடப்பாடி மேல ஒரு முரண்பாடு இருக்கு. நீ போய் மையத்திலே கை வைக்கிற, தலைமையில கை வைக்கிற. எடப்பாடி என்னங்க யோக்கியம்? மொத்த கட்சியும் காலி பண்ணிட்டாரு. இது மாதிரி அரசியல் பேச உங்களுக்கு தெரியல, ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெரியாது. ஆதவர்ஜுனா அவர்கள் கூட விசிகாவை கடுமையாக விமர்சனம், 20 பேர் கொண்ட கட்சி தான் உங்க கட்சி அப்படின்னு. திமுக கூட்டணி கட்சியெல்லாம் இவ்வளவு விமர்சனம் பண்றதுக்கான காரணம் பயம். அவரை பார்த்து ஒரு லாட்ரி ஓனர்கிட்ட போய் பல்ல காட்டி பொம்பளை பிள்ளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணி சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு வந்து நீ எல்லாம் பேசலாமா? அரசியல்னா இவ்வளவு வாராடா, இப்படி வேலை என்னைக்குடா பார்க்கறதுன்னு அன்னை மிரண்டுவார். ஏற்கனவே பனையூரை தாண்டி அவர் பல்ல காட்ட மாட்டார். அதனால பெரிய பின்னடைவு இருக்கும், பெரிய சவால் இருக்கும், பெரிய நெருக்கடி இருக்கும். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம். வணக்கம்ப்பா. 2026 தேர்தல் கூட்டணி, ஒவ்வொரு கட்சியுமே கூட்டணியை நோக்கி அப்படியே பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்துட்டு 4 முனையாக இருக்கட்டும், மும்முனையாக இருக்கட்டும், நான் மக்கள் கூட கூட்டணி, அடுத்த முதல்வர் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இது என்ன மாதிரி ஒரு இது? ஏங்க போனி ஆகலைங்க, போனி ஆகலடா தம்பி. போனி ஆகலன்னா என்ன? வியாபாரம் வேகலை, வியாபாரம் ஆகலை. இவரும் சொல்லி பார்த்தாரு, ஆட்சியில் பங்குன்னே சொல்லி பார்த்தாரு. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில நம்ம எல்லாம் சேர்ந்து நின்று அதிகாரம் பண்ணுவோம். அதுக்கே ஒரு ஆளும் வரலைன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு அரசியல் தெரிந்தவர்கள் வாழக்கூடிய பூமி. இங்க இருக்கிற கட்சிகளுக்கு தெரியும், நீ போட்டி தேர்வே எழுதல, நீ போட்டியிலே நிக்கல, இது வரைக்கும் களத்துல நீ யாருன்றது நிரூபிக்கவே இல்லை. அவர் எடுத்த அந்த புள்ளி விவரத்திலேயே வெறும் 3% தான் பெரும்பான்மையான தொகுதிகளில் அவருக்கு ஓட்டு இருக்குன்னு காமிச்சது. யாருக்கு? விஜய் அவர்கள் அவங்க கட்சியை எடுத்த புள்ளி விவரத்திலேயே பல இடங்கள்ல 3% ஓட்டு, சில இடங்கள்ல 1% குறையான ஓட்டு, 3 தொகுதியில மட்டும்தான் 6% ஓட்டு. சரிங்களா? அது வச்சிருக்கேன், நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அவருக்கே தெரியும் நம்ம எதுக்கும் செல்லாத காசு தான், நம்ம எதுக்கும் உதவ மாட்டோன்னு. அப்ப இங்க இருக்கிற அரசியல் கட்சிக்காரங்களாம் பழந்துன்னு கொட்டப்பட்டாளுங்க தெரியாது. ஏன் அவங்க கூட வந்து சேரல அப்படின்னா, நீங்க அரசியல் அற்றவரா இருக்கீங்க, சமூக நீதி அற்றவரா இருக்கீங்க, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி அற்றவரா இருக்கீங்க, நிறைய நடிக்கிறீங்க. இது இவங்களுக்கு புரியுது. உங்க கூட வந்தா ஒரு வேலை, ஒரு 4 சீட்டு ஜெயிக்கலான்னு ஒரு லெட்டர் பேட் கட்சியாவது வந்திருக்கணும்லங்க. நேரம் வந்திருக்கணும், வரல இல்ல. அப்பனா உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிச்சு, இது போனி ஆகாத போண்டி கேஸு, இதை வச்சு தமிழ்நாட்டில் அரசியல்லாம் பண்ண முடியாது, அவர் வாட்டுக்கு அடுத்த படத்துக்கு வெளியே போயிட்டாருன்னா நம்ம தெருவில் நிற்கணும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால போல. ஸோ அண்ணனுக்கு நம்ம சொல்ற சிறந்த அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு அரசியல் வராது, சினிமாவுக்கு போங்க, நாங்களாவது வந்து கைதட்டிட்டு வருவோம். அதிமுக பாஜக கூட்டணி ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்ச நாள் டேக் ஆஃப் ஆரம்பிச்சு, அப்புறம் ஒவ்வொரு கட்சிகளாக வர சேர ஆரம்பிச்சிச்சு. அதிமுக பாஜக கூட்டணி வந்து காலப்போக்கில் விஜயை சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. விஜயை ஒதுக்கி விட்டு எலெக்ஷன் வர வர திமுக அதிமுகன்ற ஒரு இதுதான் இருக்குமா? மற்ற கட்சிகள் எதுவும் இருக்காத முன்னாடி? ஏங்க வரணும், நல்லதுதான். ஒரு ஜனநாயகமா ஒரு கட்சி ஒழுங்கா இருக்கணும்னா எதிர்கட்சிகள் வலுவா இருக்கணும். இல்லைன்னா ஜனநாயகம் இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளிடும். அதுவே நம்ம அதை நம்புறோம். அதனால வலுவா போராடக்கூடிய எதிர்கட்சிகள் வேணும்ன்றோம். ஆனா என்ன சூழல் இருக்குன்னு பாருங்களேன். எதிர்கட்சிகளா வர்றவங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன லெட்டர் பேட் கட்சியா மாறி சுருங்கி அடையாளம் இல்லாம போயிடுறாங்க. நீங்க அண்ணன் அவர் பேர் விஜயகாந்த் கட்சியில இருந்து தொடங்கி பாருங்க, சைக்கிள் வரைக்கும்
அவர் என்ன தமிழ் மாநில காங்கிரஸ் வரைக்கும் எந்த கட்சியாவது வளர்ந்துச்சா? வளரவே இல்லை. அப்போ இவங்க அரசியலாக வளராமல் மக்கள்கிட்ட போய் நிற்காமல் களத்தை கட்டாமல் எந்த மாற்றமுமே வராது. அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் திட்டுறாங்கன்னு வைங்க, முதல்ல இவங்களுக்கு ஒரு ஆசை. 10 தேர்தலில் தோல்வி, 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்றம், அது இதுன்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, 1 சட்டமன்றம், 2 நாடாளுமன்றம், உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் எல்லாம் சேர்த்து தான் 10 தோல்வி நம்ம அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு. ஆனால் நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, உங்கள் கூட்டணி இருக்குல்ல, அதில் புதிய கட்சிகளை சேர்த்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதற்கான சந்தர்ப்பமே இல்லாத சூழல் தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கு. ஏன்னா இவர் தொடர்ந்து மதில் மேலே உட்காந்துட்டு பூனை மாதிரி 4 பக்கம் தள்ளுறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசிச்சார், எப்படியாவது விஜய் வந்துட்டார்னா 4 இப்படி அப்படின்னு கூட்டணி போடாது. அதனால தான் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குதா அப்படின்னாரு. இப்போ ஏன்டா கோவம்னு கேட்டிங்கன்னா, அந்த கொடியை அப்படிங்கே திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு இடத்துல ஒரு கூத்து நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதிமுக சட்டைக்கு மேலே இந்த தாவேக்காவுடைய சட்டையை போட்டு அதுக்கப்புறம் ஒரு கொடியை பிடிச்சி ஆட்டி அதில் சிக்கினாங்க. பாஜகவும் கூட்டணியை தான் கேட்குறாங்க, கூட்டணி ஆட்சியில் பங்கு. சரி, ஏதாவது சின்ன ஆட்சியில் சேர்த்துடலான்னு பார்த்தாங்க, முடியலை. இதில் என்ன ஆகி போச்சுன்னா, கடைசியில் இது தேராதுன்னு நினச்சிட்டு ஒதுங்கி தான் இருந்தாங்க, அவங்க பேசலை. அந்த நேர்மையை நான் அதிமுகட்ட உண்மையிலேயே மதிக்கிறேன். அதிமுக திட்டலாம் ஒன்றுமே பண்ணல. இவர் சும்மா இருக்க வேண்டியதானே, நம்மளை ஒரு பக்கம் போட்டு அடிக்கிறாங்க, துவைக்கிறாங்க, இவங்களாவது நம்மளை பாவம் பார்க்குறாங்கன்னு விட்டுருக்கணும். இவர் மேடையில் போய் நின்றுக்கிட்டு அதிமுகலாம் என்ன தெரியுமா ஊழல் கட்சின்னு ஆரம்பிச்சார்ல, போட்டு பொழந்துட்டாங்க. அப்படித்தான் முடிச்சுட்டாங்க. நீ யாரை வேணும், எம்ஜிஆரை திட்டினா கூட விட்டுருவாங்க. அம்மானா என்ன, அவன் நேரடியாக பார்த்த ஒரு ஆளுமைங்க. மேபி எம்ஜிஆரை தெரியாதவங்க கூட அதிமுக இருக்கக்கூடும். நாங்களாம் எம்ஜிஆர்லாம் பார்த்தது கிடையாது. இப்ப இருக்கிற எங்களை மாதிரி 40s இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவெல்லாம் எம்ஜிஆரவே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்கள பார்த்துருப்பாங்க. அவனுக்கு உசுறு ஜெயலலிதா தான். நீ ஊழல்வாதியா? ஆமாம் ஊழல்வாதி, நீ கன்விக்டட் ஊழல் தான், ஊழல் பண்ணவங்க தான், அவங்க தண்டிக்கப்பட்ட குற்றவாளி தான். சரி, ஓகே, அதுக்கு எங்கம்மாடா அதான் அவனுக்கு. நீ அங்கேயே போய் மெயின் சுவிட்சில் கையை வச்சேன்னா சாக்கடிக்க தான் செய்யும். வச்சு பொழந்தாங்க பாருங்க. ஏங்க, நானும் எதிர்பார்க்கல. அதிமுக ஐடிவிங்களா அப்பதான் இருக்குன்னே நமக்கு தெரியும். அதுலயும் உட்காந்து ஒரு பக்கத்துக்கு எழுதியிருந்தாங்க பாருங்க, மறுக்கவே முடியாமையா இருந்துச்சு. இன்னொரு விஷயத்த அதிமுக தப்பு பண்ணி இருந்துச்சு. இந்த 41 பேருடைய மரணத்தப்ப விஜய் தப்பு பண்ணாருன்னு சொல்லியிருந்தா விஜய் திருந்திருப்பாரு, கொஞ்சம் குற்ற உணர்வு அடைஞ்சிருப்பாரு. ஆனா அதை திருந்த விடாம ஆக்குனதுல அதிமுக ஒரு பங்கு இருக்கு. சட்டமன்றத்துல போய் சப்போர்ட் வாங்கினார் எடப்பாடியார். அவர் அங்க நின்று எதெல்லாம் அண்ணன் பேசணுமோ அதெல்லாம் எடப்பாடியார் பேசுறாரு. அந்த நன்றி கடன் கூட இல்லாமல் ஊழல் கட்சின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுனால தான் கடுப்பாகி காண்டாகி பிடிச்சி போட்டு பராண்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் பேசியிருக்கிறாரு. அதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு திமுறையும் இவ்வளவு ஓவர் கான்ஃபிடென்ட்டும் யார் கொடுக்குறா? அதிமுக கட்சி, பாஜகன்னு சொல்கிறாரு, இன்னும் பிற. 67க்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிகமான ஆண்டுகள் ஆண்ட கட்சிங்க அதிமுக. இல்ல கூட்டணி, நான் இங்கே திமுக கூட்டணி, பாஜக மற்றும் பேரு அதிமுக பேரே விட்டுட்டாரு. பாஜக பெருசா பாக்குறாரு. அதுதான், பாஜகவே உனக்கு பெரிய கட்சியா தெரியுது. தமிழ்நாட்டை பழி வாங்கிக்கிட்டு இருக்கிற பாஜக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை சிதைக்கிற பாஜக, உன்னையும் என்னையும் வேலை இல்லாதவனா கல்வி இல்லாதவனா தெருவில் நிறுத்தணும்ன்ற கனவு காண்ற பாஜக உனக்கு பெரிய ஆளா தெரியும். பாஜகவை இவர் தூக்கி பிடிக்க வேண்டிய பாஜகவோட அரசியல்வாதியா இவர் ஆயிடுவார் போல. எதுக்கு அவர் பாஜக மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வந்தார்? அவரை பொறுத்தவரையும் பாஜகவுக்கு பயப்படுறாரு. இங்க ஸ்டாலின் மேல ஏறி பாயிறாருல, என்ன காரணம் தெரியுமா? அவர் கொஞ்சம் அமைதியானவர், கொஞ்சம் நிதானமாக முடிவெடுப்பார். நம்மள மாதிரிலாம் இருக்க மாட்டார் ஸ்டாலின். எனக்கு உண்மையில அது பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நிதானமாக இருக்குது, நிதானமாக தான் ஒரு விஷயத்தை அணுகிறார். என்ன பண்ணால் என்ன ஆகும்னு அவர் தெரியுது. ஏன்னா 58-60 வருஷம் கழிச்சு தாங்க முதலமைச்சர் ஆனார். அரசியலுக்கு வந்து 58 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கரெக்டாக 57 வருஷம் கழிச்சு தாங்க. 14 வயசுல வந்தார். இப்போ 74 வயசே எவ்வளவோ, 58 ஒரு 5-4 வருஷத்துக்கு முன்னாடினா அவர் தான் 58 57-58 வயசுல அவர் வந்தார். இவ்வளோ உட்கார்ந்துருக்கவர் யோசிப்பார்ல, இத்தனை நாள் இந்த இந்த சேருக்கு நான் வந்து உட்கார போராடி இருக்கேன், அதை நான் பயனுள்ள வகையில் தெளிவாக கரெக்டாக முடிவெடுக்கணுன்றார். இவருக்கு என்னென்னா, அவர் அப்புறாணியை தெரிகிறாருன்னு நினைக்கிறாரு போல இருக்கு. இவர் ஊடு கட்டிடும், சரியான பயந்தாங்கொல்லிங்க விஜய். இவர் ஊடு கட்டி அடி மேடையில் தான் எல்லாருமே பண்ணுவார். தனிச்சு ஒரு வேலையை பண்ண சொல்லுங்கள், ஃபுல்லாக ஆக்ஷன் போட்டுட்ருக்காரு. அதனால தான் பாஜகவை பார்த்தா இவருக்கு ரொம்ப சிம்ம சொப்பனமாக இருக்குது. ஐயோ, அவங்க அடித்தானா எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிப்பாங்க. இல்லை, இவர் அதிமுக அடிக்கிறதுக்கான காரணம் அதிமுக நிர்வாகிகள் நம்ம பக்கம் தரலாம், அடுத்து அதிமுக உருவாயிடலாம். அந்த சந்திரமுகி மாதிரி சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியா நடந்தா அப்புறம் சந்திரமுகியா மாறிட்டான்ற மாதிரி அதிமுக உருவாயிடலான்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதிமுகவுடைய தலைவர்களை நீ அடிக்காம இப்போ இருக்கிற எடப்பாடி அடிச்சிருந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க. எடப்பாடி மேலே ஒரு முரண்பாடு இருக்குது. நீ போய் மையத்திலே கை வைக்கிற, தலைமையில் கை வைக்கிற.
இப்போ நான் வந்து எதிர்க்கட்சி, நான் ஜெயலலிதாவும் சொல்லுவேன், ஜெயலலிதா செஞ்ச நல்லதையும் நான் பாராட்டுவேன். சாகுற வரை 3 திட்டங்கள் அவர் கையெழுத்தே போடலன்றதை இன்னைக்கு வரை மேடையில் சொல்லிட்டு தான் இருக்கேன். உதய் மின் திட்டமாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், கையெழுத்தே போடலாம். அந்த அம்மா போட முடியாதுடா வந்து பாருடானாங்க. எனக்கு எடப்பாடி மேலே கோபம். நீ எடப்பாடி மேலே காட்டியிருக்கலாம். எடப்பாடி என்னங்க யோக்கியம், மொத்த கட்சியும் காலி பண்ணிட்டாரு. இது மாதிரி அரசியல் பேச உங்களுக்கு தெரியல, ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெரியாது, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நீங்கள் எப்போங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னு கேட்டப்ப அண்ணன் என்ன சொன்னார்? கோவிடில் சும்மா உட்காந்துருந்தாங்களே லாக்டவுனில், அதில் உட்காந்து யோசிச்சாராம் கோவிடில் அரசியலுக்கு போகலாம். நானும் குத்திக்கிட்டேன். கோவிட்லலாம் நாங்கள் ஆளுங்களுக்கு சோறு போடுறதுக்கும் ஆளுங்களுக்கு மாவும் அரிசியும் குடிக்கிறதுக்கும் முகத்தை கட்டிக்கிட்டு தெருவில் போய் நின்று சாமானிய மக்களுக்கு அரிசும் பருப்பும் கொடுத்துக்கிட்டு தெரிஞ்சோம். இவர் வீட்டில் மல்லாகப்படுத்திட்டு யோசிச்சுருந்துருக்காரு. யோசிச்சுட்டு தான் அரசியலையே வந்தாராம். அப்புறம் என்ன விளங்குன்னு சொல்லுங்கள்? கோவிடில் யோசிச்சு இன்றைக்கி அரசியலுக்கு வந்து முதலமைச்சர்னா என்ன விளங்கும்? அப்போ ரொம்ப தெளிவுங்க, யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது ஒரு தலைமைக்கு தெரியணும். எப்படி கையாளுவது, அதுதான் ஒரு அரசியல் தந்திரம். அது ஆளுகிறவங்களுக்கு தெரியுது. எடப்பாடிக்கும் தெரியலை, கட்சியை விட்டுட்டாரு. அண்ணனுக்கு சுத்தமாக வரலன்னா தெரியாதுன்றதை விட வராது. ஓகே, அவரெல்லாம் அரசியலுக்கே லாய்க்கலைங்க. பெட்டியை கட்டிட்டு போனால் குறைஞ்சபட்சம் சினிமாவிலேயே தப்பிப்பார். திமுக கூட்டணி மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்கிறாங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிறவங்களுக்கு அதிகாரமே தர மாட்டீங்க, அடிமையாக வந்துடுவீங்க. அதாவது அதிமுக விமர்சனம் பண்ணால் கூட திமுகவோட கூட்டணி கட்சிகள்னு சொல்லக்கூடாது, கொத்தடிமை கட்சிகள்னு சொல்லணும். ஏன்னா திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூட விசிகாவை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. 20 பேர் கொண்ட கட்சி தான் உங்கள் கட்சி அப்படின்னு. திமுகவும் திமுக கூட்டணி கட்சியெல்லாம் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறதுக்கான காரணம் பயம். ஏன்னா தொடர் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்கல்ல. ஓகே, தொடர் வெற்றி அடைகிற ஒருத்தவங்களை பார்க்கும்போது நமக்கு இயல்பாகவே பயமும் பொறாமையும் அச்சமும் வந்து நிற்கிறது இயல்பு தான். அந்த பயம்தான் அவங்களுக்கு. போகிற போக்கில் ஜெயிக்கிறாங்களே, இன்னும் போனாலும் மக்கள் ஓட்டு போடுவேன்றாங்க. ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற சாமானிய பெண்கள்லாம் நான் ஓட்டு போடுவேன்றாங்க. எனக்கு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போட முடியும்னு வெளிப்படையாக பெண்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயெல்லாம் என்ன ஆளுன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, தெரியும்ல. இந்த பதற்றத்தை ஆதவ அர்ஜுனா இப்படி பேசப்படுறாரு. இன்னொரு ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ஒரு மையத்தில் உட்காந்து அந்த ஐடென்டி பண்ணிக்கிற ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது. எல்லாரும் என்னையவே கவனிக்கணும். இந்த பிரச்சனை நம்ம அண்ணன் சீமான்ட்டு இருக்குது, அது இவர்கிட்டையும் இருக்குது. எல்லாரும் என்னையவே கவனிக்கிறதுக்கு என்ன இருக்குது? சீமானாவது 4 பேர் கெட்ட வார்த்தையே கூட திட்டிட்டு போயிட்டே இருப்பார். நம்ம அதுக்கு திரும்ப பதில் சொல்லணும். உன்ட்ட என்ன இருக்குது திரும்ப பேசுறதுக்கு? எதுவுமே இல்லை. இந்த பயத்தை, இந்த பதற்றத்தை போக்குவதற்காக அண்ணனை பார்த்து கேலி பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன், 20 பேர் கூட இருக்கிறாங்களாம். வெறும் சைக்கிளை தோளில் மாட்டிக்கிட்டு ஆற்றை கிராஸ் பண்ணி போய் கட்சி நடத்தின ஒரு அண்ணன். இது எப்படி எனக்கு தெரியும்னா, ஒரு அண்ணா நான் பேச போயிருக்கும்போது பாண்டிச்சேரியில் சொன்னார், தோழர் இந்த ஆற்றுல தான் தோழர் சைக்கிளை தூக்கி தலையில் வச்சுட்டு நாங்கள் தோழரோட நடந்து போனோம். சவத்தில் எழுதின தலைவர்களை பார்த்துருக்கீங்களா? கட்சி தொடங்கின தலைவர்கள் சவத்தில் எழுதி பார்த்துருக்கீங்களா? சவத்தில் இவரே உட்காந்து எழுதுவார், இவரே போஸ்ட் ஓட்டிருக்கார். திருமாவர்கள் இவரே போஸ்ட் ஓட்டுவார், இவரே எழுதுவார், இவரே மக்களை திரட்டுவார். கிராமமாக நடந்து போய் விடிய நடந்து அவங்கள சந்திச்சுட்டு நடந்தே வீட்டுக்கு வந்து காசு இருக்காது. இவர் நினச்சா ஒரு அரசு அதிகாரியாக இருந்து நல்ல ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கிட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு செத்து போயிருக்கலாம். ஆனால் அவர் அதை நினைக்கலையே. எவ்வளோ பெரிய கட்சியாக ஒரு ஆலமர விருட்சமாக உண்டாக்கி வச்சிருக்காரு. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லவா? 20 பேர் தான் இருக்காருன்னு ஆதவ அர்ஜுனா சொன்னார்ல. நான் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். 2024 எலெக்ஷன் நடந்துச்சுல, 2 இடம் இழுபறியாக இருந்துச்சு. ஒன்று எங்கள் ஊர் விருதுநகர் தொகுதி, மாணிக்கம் தாகூர் இழுபறியிலேயே இருந்தார். ஏன்னா அங்கே ஸ்டார் தொகுதியாக போச்சு. இங்கிட்டு தருமபுரி சௌமியா அன்புமணி போட்டி போட்டாங்க, அதுவும் பயங்கர இழுபறி. அவங்க எப்பயுமே மேலே இருந்தாங்க. இந்த பக்கமாவது மாறி மாறி வந்தாங்க. சௌமியா அன்புமணி மேலே இருந்தாங்க. எந்த இடத்துல மாறிச்சு ரிசல்ட் சொல்லுங்க? அரூர்னு ஒரு தொகுதி வந்துச்சு. அரூர் அப்படியே ஓட்டை பிரிக்கிறாங்க, மொத்தமாக வந்து விழுகுது. அரூர் தொகுதியில் அதிகமாக இருக்கிறது விசிகே. அங்கே தோழர்களும் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் தோழர்களும் இருக்கிறாங்க. இந்த ஓட்டு சிந்தாமல் சதறாமல் போட்டதுனால தான் ஒரு எம்பி தொகுதி அதிகமாக கிடச்சிச்சு திமுகவுக்கு. அப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 20 பேர் கூட பின்னாடி இல்லைன்னா ஒரு ரிசல்ட்டவே மாற்றிருக்கு. ஒரு ஏரியா கொத்தா போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணனுக்காக, அண்ணன் திருமாவர்களுக்காக, அவருடைய அரசியலுக்காக கூடியிருக்கிற மக்கள் வேற. நீங்கள் வெறும் தலித்துகளுடைய கட்சி கிடையாதுங்க. நான் உட்பட அண்ணனை மதிக்கிறோம். அப்படி நான் உட்படனா நான் வேற ஒரு கட்சியில் இருக்கேன், வேற ஒரு இனத்தில் கூட பிறந்திருக்கலாம். எல்லார் பின்னாடியும் ஒரு சாதி இருக்கும். ஒட்டுமொத்த பிராமண குலத்திலேருந்து கூட வந்து உட்காந்துட்டு எங்க அண்ணன் அப்படின்னு பேசுகிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. பார்ப்பனர்கள் கூட கொண்டாடுறாங்க. அப்போ பொதுமக்களுக்கான ஒரு அரசியல் அவர் கையில் எடுக்கிறாரு. விளிம்புநிலைக்கு தள்ளப்பட்ட எல்லா சாதி மக்களுக்கானவும் ஒரு அரசியல் அவர் கையில் எடுக்கிறார். அவரை பார்த்து ஒரு லாட்ரி ஓனர்கிட்ட போய் பல்ல காட்டி பொம்பளை பிள்ளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி சொத்தை பிரித்து வாங்கிட்டு வந்து நீ எல்லாம் பேசலாமா?
பேசக்கூடாது பர்சனலான்னு பார்க்குறேன். சும்மா துணை முதல்வர் பதவி அண்ணனுக்கு வேணும், துணை முதல்வர் ஐயா அண்ணன் அடிமை வச்சிருக்கீங்க. இதில் ஒரு கருத்து இருக்குது தொடர். நீங்கள் தொடர்ந்து ஆட்சியில் பங்குன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதுக்குள்ளே ரொம்ப முக்கியமான ஜனநாயகம் இருக்கு. பாஜக எல்லா மாநிலத்திலையும் எடுத்துக்கிற அந்த யுத்தமே அதானே, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு போய் ஒரு கட்சியை காலி பண்ணி வருவாங்க. இந்த பயம் எனக்கு இருக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கு. நீங்க ஆட்சியில பங்கு கொடுப்பது ஜனநாயகம் தான். எல்லா கட்சியிலும் அரவணைச்சு அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்து அவங்க அந்த சமூகத்தோடு மிங்கிள் ஆகுறதுக்கும் நல்லது செய்யறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவது ஜனநாயகம். அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்ப கேரளாவில் இருக்கு இடதுசாரி அரசு, எந்த கட்சியும் உடைக்கல, எந்த கட்சியும் காலி பண்ணல. ஆனா அங்க ஒரு கூட்டணி ஆட்சி தான் போயிட்டு இருக்கு, இடதுசாரி கட்சிகளுடைய கூட்டாட்சி. இங்கேயும் அப்படி இருக்கிறது நல்லது தான். ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. பாஜகக்காரை உள்ள வருவான், ஒரு 10 பேரை நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு மந்திரின்னு வச்சிருப்போம், மந்திரி எந்திரின்னு ரூபாயை கொடுத்து வாங்கிடுவான். உள்ள வந்து உட்காந்து முடிச்சிடுவான், ஆட்சியவே முடிச்சிருவானுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கம், தமிழ்நாட்டில் இருக்கிற முற்போக்கு இயக்கங்கள், முற்போக்கு அரசியல், இதெல்லாம் முடிச்சிருவான். ஸோ இந்த பேர் ஆபத்து இருக்குது இந்த கூட்டாட்சியில். அதனால் இப்போ அதற்கான காலம் சரியானது இல்லை. இது எங்களுக்கு தெரியாதா? அண்ணன் திருமாவங்களுக்கு தெரியாதா? கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியாதா மல்லு கட்டணும்னு? ஏங்க களத்திலே மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கிற ஆளுங்க நாங்களாம். ஏன் கேட்கல? இது டேஞ்சரான ஒரு கேள்வி. இப்போ கேட்குறது நாம் இன்னும் வலுவாகிக்கிடுவோம், இன்னும் நம்ம வந்து களத்தை கட்டுவோம், அதுக்கப்புறம் வந்து நின்று கேட்போம்னா அமைதியாக இருக்கும். எங்களுக்கு என்ன இவர் அக்கறைப்படுறது? லாட்ரி சீட்டு இவர் என்ன எங்களுக்கு அக்கறைப்படுறாரு? எங்கள் உரிமையை எங்களுக்கு கேட்க தெரியும், எப்போ கேட்கணும்னு தெரியும். இதுதான் அரசியல். இந்த வியூகம் எங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் உங்கள் ஜோலியை பார்த்தா போதும். ஓகே, காங்கிரஸ் திமுக கூட்டணி எப்படியா பிரிச்சிடலாம் நினைக்கிறாங்களா? இதில் அப்படிலாம் வெளியே இருந்தெல்லாம் வந்து பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காங்கிரஸ்குள்ளேயே 1-2 பேர் இப்படி தான் இருப்பாங்க. இல்லை, அதை தான் சொல்கிறேன். தொடர்ந்து காங்கிரஸில் சார்ந்தவங்க திமுகவை எதிர்க்கிறது ஒரு பக்கம், விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ரொம்ப வித்தியாசமான அரசியல் இங்கே மட்டும் இல்லைங்க, ஒட்டு மொத்தமாக நீங்கள் திரிபுரான்னு ஒரு மாநிலம் இருக்குது, அதில் கம்யூனிஸ்டுகள் தான் ஒரு 20 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாங்க. அதில் மாணிக் சர்க்கார்னு ஒரு முதலமைச்சர், கம்யூனிஸ்ட் சிபிஎம் முதலமைச்சர். அவரை பற்றிலாம் நீங்கள் அவ்வளோ கதை படிச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் இந்த கதையெல்லாம். அந்த ஆட்சி எப்படி மாற்றினாங்க தெரியுங்களா? அங்கே பிஜேபியே கிடையாது, மொத்த காங்கிரஸ் கட்சியும் வாங்கிட்டானுங்க. மொத்த காங்கிரஸ் கட்சியும் வாங்கி அங்கங்கே அவங்களெல்லாம் நிற்க வச்சு, அது ஒரு சின்ன மாநிலம், பழங்குடிகள் அதிகமாக இருக்கிற மாநிலம். அங்கே மொத்த காங்கிரஸ் கட்சியும் வாங்கி அங்கங்கே நிப்பாட்டு ஜெயிச்சுட்டாங்க. இப்போ காங்கிரஸ் ஆட்சி அங்கே கிடையாது, பாஜகக்காரன் ஜெயிச்சு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களாம் கூட்டு ஜெயிச்சு இது பண்ணிட்டான். அதே மாதிரி கோவாவில் எப்படி ஆட்சி அமைச்சாங்க? 2 சீட்டு மொத்தத்தையும் வாங்கிட்டாங்க. அப்போ பாஜகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் ஈஸியாக வளர்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்திரா காந்தி காலத்தில் இருந்தவங்க, ராஜீவ் காந்தி காலத்தில் இருந்தவங்க, இவங்க கூட பாஜக பக்கத்தில் போய் நிற்கிறாங்கங்க. பாஜக கட்சிக்கு போயிருக்காங்க, பெரிய பெரிய மந்திரியாக இருந்தவங்களாம். எனக்கு பேர் ஆச்சரியம் என்னன்னா, இவங்க என்ன கொள்கை சித்தாந்தத்தோடு வளர்ந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் என்ன பண்ணாலும், நான் சோத்துக்கே வெளியெல்லாம் பண்ணால் நான் கம்யூனிஸ்டாக தான் இருப்பேன். நீ எதையும் காமிச்சு என்னை மயக்க முடியாது, என்னை மிரட்டி உள்ளே சேர்க்கவும் முடியாது. நான் கம்யூனிஸ்டாக தான் சாவேன், அதில் நான் உறுதியாக இருக்கேன்ல. என்ன நாங்கள் சம்பாரித்தோம், வாடகை வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு கொள்கை தெளிவு இருக்குல்ல. ஆனால் ஏன் காங்கிரஸ்காரங்களுக்கு அது இல்லை? ஏன் பிரச்சனை தூண்டுறாங்க? யார் பிரவீன் சக்கரவர்த்தி? ஒரு சீட்டு கிடைக்கலங்க அவருக்கு. தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் சீட்டு கொடுக்கல அவருக்கு போன முறை, இங்கே சட்டமன்ற தொகுதியில். அதில் கடுப்பானவர் அவருக்கு நேரடி இவருக்கு தொடர்பு இருக்குது, ராகுல் காந்தி. நீங்கள் பிரச்சனை இருந்தால் நேராக போய் அவர்கிட்ட பேசுங்க. ஆனால் நீங்கள் போய் யாரை சந்திக்கிறீங்க? விஜயை சந்திக்கிறீங்க. விஜயை சந்திச்சு வந்து என்ன பேட்டி கொடுக்குறீங்க? இந்தியாவிலே அதிகமாக கடை வாங்குற மாநிலம் தமிழ்நாடுன்றீங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! இந்தியாவிலே அதிகமாக கடை வாங்கல, 1 லட்ச ரூபா கடை வாங்குற, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு 25,000 ரூபா கடை வாங்குறது ஒரு கைமாத்து வாங்குற மாதிரி தான். அதான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம். புரியுறதுக்காக சொல்கிறேன். இன்னைக்கு நாம் கல்வியில் முதலிடம், ஆய்வு கல்வியில் முதலிடம், பெண் கல்வியில் முதலிடம். இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் 47% நிறுவனங்களில் பணிபுரிகிறாங்க. பெண்கள் வந்து பொருளாதாரத்தில் பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கிறாங்க. தனி மனித வருமானத்தில் தமிழ்நாடு முதலிடம், இண்டஸ்ட்ரி வளர்ந்ததில் என்னங்க இல்லை? இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியுதா? எல்லாத்துலேயும் முதலிடத்தை நோக்கி இங்கே அரசு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த கூட இருக்கிற கும்பல் இருக்குல்ல, கூட்டணியில் இருக்கிற கும்பல், அதை உடைக்கணும்னு பார்க்குறாங்க. ஓகே, அப்போ இந்த வெற்றியை வச்சு தமிழ்நாட்டிலேயாவது பாவங்க ராகுல் காந்தியெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரே யோசிப்பேன். அவரெல்லாம் அந்த பேரிகார்டை தாண்டி போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. ஒரு சென்டிமெண்ட்டான சீன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேனே. போய் முதலமைச்சரை பார்த்து அவர்கிட்ட அந்த ஸ்வீட் கொடுத்து, அண்ணனாருங்க, நீங்கள் தான் எங்கள் பெரிய அண்ணன், பிக் பிரதர் அப்படின்னு சொல்லி. நான் யாரையும் அப்படி சொன்னதில்லைன்னு, அது சென்டிமெண்ட்டான சீனுங்க. இவரும் அப்படி லவ்வாக இருப்பார். ஒரு பேரிகார்டை தாண்டி போய் ஒரு ஸ்வீட்டை வாங்கினதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற பழக்கம். எங்கேயாவது போனால் ஸ்வீட் வாங்கி போய் கொடுத்து அந்த வீட்டுக்கு போகணும், கொடுத்து அவ்வளோ லவ்வாக இருக்காரு. அவருக்காக இவர் போய் பீகாரில் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்தில் பிரச்சாரத்துக்கு எதுக்குங்க போகணும்?
போய் இதனும் நாடாளுமன்ற தேர்தல் இல்லையே, சட்டமன்ற தேர்தல் போனார்ல. இந்த நட்பை இந்த கும்பல் உடைக்குதுங்க. கேட்டால் சுயமரியாதைன்றாங்க. எது சுயமரியாதை? ஆட்சியில் பங்கு. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். உங்கள் கட்சிக்காரன் எவ்வளோ பிரச்சனையை உண்டாக்கி வச்சிருக்கா வெளி மாநிலங்களில். இப்போ இது நியாயமே இல்லை. அப்போ திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது என்னென்னா, காங்கிரஸ்காரர்கள் சுயபரிசீலனை பண்ணணும். கட்சியை தேவையில்லாமல் தலைவலி வர வச்சு கூட்டணிக்குள்ள தலைவலி வர வைக்காதீங்க. தமிழ்நாடு ஒன்று தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நீங்கள் பிரச்சனையை பண்ணாதீங்கன்றதை நம்ம கேட்குறவர். திமுக கூட்டணி உறுதியாக இருக்கா? 2026 தேர்தல் காலத்துக்கு திமுக கூட்டணி ஷோ அதுல எல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதில் பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது விஷயம், புதுசாக ஒரு கட்சி வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ 2-3 கட்சிகள் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கேயாவது சேர்ப்பாங்க. ரெண்டு தான் தேமுதிக பாமகவோட முதல் பாகம். அதாவது இந்த 2 கட்சி தான் இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. அது ரெண்டையுமே வெயிட்டிங்ல தான் உட்கார வச்சிருக்கோம். திமுக தான் வெயிட்டிங்ல உட்கார. ஆமா, ஏன்னா இந்த அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் எம்பிட்டு தருவீங்க என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டே தர்றாங்க. அது சரியா இருக்காது. கூட்டணி வந்து நம்ம எவ்வளவு தூரம் ஜெயிக்கிறோன்றதை வச்சு தான் நம்ம கூட்டணி அமைக்கணும். 2021 அவங்கள கூப்பிட்டாங்க, அவங்க வரல. இப்போ அவங்க சிக்கிட்டாங்க, தனிமைப்பட்டு போட்டாங்க. அதே மாதிரி தான் கட்சியே 2ஆக உடஞ்சி போச்சு. இதில் என்ன பெரிய வலுவாக இருப்பாங்க இவர். ரெண்டாவது அண்ணன் வந்து சொல்லிட்டாரு, அவங்க வந்தாங்கன்னா நான் வெளியே போயிடுவேன். விசிகாவுக்கு அண்ணன் திரும்ப சொன்னது, விசிகாவுக்கு ஒரு பெரிய வலிமையான ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, இப்போ வளர்த்துருக்காங்க. கண்டிப்பாக. ஆமாம், அப்போ அதை விட முடியாதுல்ல. அப்போ இங்கே இருக்கிற கட்சிகள் 1000 சண்டை போட்டாலும் எந்த பொது இடத்துலையும் பொது பிரச்சனையும் நாங்கள் விட்டு கொடுத்தது கிடையாது. மொத்தமாக வந்து நிற்போம். அதில் நம்ம தெளிவாக இருக்கோம். கூட்டணியில் பிரச்சனை இல்லை. கூட்டணிக்குள்ளே இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் 1-2 பேர் பிரச்சனை பண்ணுறாங்க. அதையும் வந்து போய் கனிமொழி ராகுல் காந்தி பற்றி சொல்லிட்டு வந்துட்டாங்க. நான் ஏன் சார் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, பார்த்து சொல்லி வைங்க அப்படின்ட்டு. இதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிள் அரசியல் என்னென்னா, அவர் நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இருக்கார் இல்லையா, செல்வ பெருந்தகை, அவர் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற கடுப்பில் தான் இவங்க இந்த வேலை பார்க்குறாங்க. இது ஒரு சாதிய மனநிலை. இதெல்லாம் காங்கிரஸ் கிட்ட இருக்குன்றதே ரொம்ப பார்க்கவே சகிக்காத ஒரு தன்மை. ஒரு தலித் தலைவராக அங்கே வந்து நீ உட்காந்துட்டேன்ற கடுப்பில் தான் அது திடுறாங்க. இது இவங்களுக்கே பின்னடைவாக தான் இருக்கும். ஓகே, கடைசி பார்த்தா ஃபர்ஸ்ட் டீம் ரெடி, செகண்ட் டீம் ரெடி, இங்கிட்டு வந்து சீமான் அவர்கள் 3வது டீம் ரெடி. நாங்கள் விஜய் அவர்கள் அணி எந்த மாதிரி ஒரு அரசியல் முன்னெடுக்கும்? இந்த எலெக்ஷனில் அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்? நோக்கம் என்னன்னா, 50 சீட்டை வந்து ட்ரை பண்ணுறாங்களா. இன்றைக்கி நான் ஒரு கட்டுரை படித்தேன். 50 சீட்டை ட்ரை பண்ண போகிறாங்களா, 30 சீட்டை முடிச்சுருவாங்க. ஆமாம், அதாவது எம்எல்ஏ ரெடி. அடுத்து வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி ஆக முடியாது 30 எம்எல்ஏலாம் வச்சு. ஸோ அங்கே பயங்கரமாக கலக குரல் எழுப்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களாம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல ஆரம்பித்தது 2026 ஆட்சி அமைப்போம், அப்புறம் எதிர்கட்சி ஆகும். இப்போ 30 சீட்டில் வந்து நிற்கிறாங்க. அநேகமாக எலெக்ஷன் தொடங்கும் போது இவங்களுக்கு கலை யதார்த்தம் தெரியும். ஏன்னா திமுககாரங்களோ அதிமுககாரங்களோ மற்ற கட்சிகளோ ஒரு 100 ஆண்டு 50 ஆண்டு பழமையான கட்சிகள், நின்று அரசியல் கட்டி பழக்கப்பட்ட கட்சிகள், சித்தாந்த தெளிவு இருக்கிற கட்சிகள், மக்களை எப்படி அணுகணும்னு தெரிஞ்ச கட்சி. அதனால் நின்று அடித்து ஆடுவாங்க. அப்போ தான் அண்ணனுக்கு தெரியும், ஐயோ அரசியல்னா இவ்வளோ ஆடா, இப்படி வேலை என்னைக்கிடா பார்க்குறதுன்னு அண்ணன் மிரண்டுவார். ஏற்கனவே பனையூரை தாண்டி அவர் பல்ல காட்ட மாட்டார். அதனால் பெரிய பின்னடைவு இருக்கும், பெரிய சவால் இருக்கும், பெரிய நெருக்கடி இருக்கும். அண்ணன் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல யதார்த்தத்தை உணரணும். 1 வருஷத்தில் முதலமைச்சராக வேண்டிய தேவையே இல்லை. அப்படின்னா அவசரம் தேவையில்லை. கட்சியை கட்டுங்க, களத்தை கட்டுங்க, கூட்டம் காட்டாதீங்க, விசில் அடிக்கிறத காட்டாதீங்க. அது உங்கள் மேலே இருக்கிற இமேஜை காலி பண்ணும். களத்தை கட்டுங்கன்னா கிளைகளை கட்டுங்க. கிளைகள் தான் ஒரு இயக்கத்தினுடைய வேர். அந்த வேர் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் மரம் வளரும், செடி வளரும், கொடி வளரும். அதுக்கு மேலே எல்லாமே பூ பூக்கும், காய்க்கும், கனிகள் கொடுக்கும். அப்போ வேர் இல்லாத ஒரு கழகம் எந்த வேலையுமே பண்ணாது. அப்போ நீங்கள் கிளைகளை கட்டுங்க. கிளைகளை கட்டி ஊராட்சி வரைக்கும் இப்படி ஒவ்வொரு ஆளுக்காக வகுப்பை நடத்துங்க. எப்படி அரசியலை பார்க்கணும்னு சொல்லிக் கொடுங்க. பொது இடத்துல எவ்வளோ டிக்னிட்டியாக நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. வேறு எந்த கட்சிக்காரனும் போய் கரண்ட் கம்பியில் தொங்க மாட்டான்ல, வீட்டு கூரையில் ஏறி இன்னும் இது பண்ண மாட்டான்ல, வேணா மாடியில் ஏறின்னு பார்ப்பான். கூரை ஏறி தொங்குவானா? கரண்ட் கம்பியில் ஏறி டிரான்ஸ்ஃபாரத்தில் ஏறி தொங்குவானா? ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்துங்க. மாவட்ட அளவில் திரும்ப திரும்ப அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அரசியலாக்கி இதெல்லாம் முதல்ல விஜய் எடுங்க. எது அரசியல் தெரிஞ்சுக்கங்க. என்ன மாதிரியான அரசியல் களம் இருக்குது, இது எப்படி போகணும் அப்படின்றத விஜயும் கற்றுக்கணும். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், விஜய் லட்சம் அரசியல் பேசினாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் என்றைக்குமே ஆட்சிக்கு வர மாட்டார். ஒன்று காரணம், அவரை சுற்றி எந்த அரசியலும் தெளிவற்ற ஒரு கும்பலும் ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலினுடைய அந்த ஒரு கும்பல், அதாவது ஸ்லீப்பர் செல் இருக்காங்களே, அந்த கும்பல் ஒன்று உள்ளே இருக்குது. ஆர்எஸ்எஸ் ஸ்லீப்பர் செல்ஸ். அது இருக்கிற வரை விஜய்க்கு வெற்றியே கிடையாது. ரொம்ப பாவமாக இருக்குது. விஜய் ஒரு பலிகடா.
அதை தவிர சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. ஆடு மற்றதெல்லாம் ரெடியாக மஞ்சள் தண்ணி ஊற்றி கொண்டு போகிறாங்க, ஊற்றி குளிப்பாட்டிட்டாங்க. லேசாக அப்படி உதறிச்சுன்னா 2026 போட்டுருவானுங்க. அதுலேருந்து பாவம் அண்ணன் இப்படி தப்பு வர நான்லாம் பயங்கர ரசிகை வர அந்த மனக்கவலையும் எனக்கு இருக்குது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிப்பா, மகிழ்ச்சி.